டேசிஸ் கலர்ஃபுல் டே டேசியின் கலர்ஃபுல் நாள் ஒரு காலையில் டேசி மான் கொஞ்சம் சோகம் பண்ணிக்கிட்டு இருந்தாள். இன்று வேற ஏதாவது வித்தியாசமா செய்ய முடியுமா அன்னு அவள் சொன்னாள், பசுமை இலைகளை பார்த்து கொண்டே. அவளுக்கே எப்போதும் தன்னோட மரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்றைய நாள் ரொம்ப சாமான்யமாதான் தெரியுது. எப்போதும் குதிக்கிறது, வேர்க்கொட்டை எடுக்கிறது, அதுல என்ன சுகம்? அவள் யோசிச்சு கொண்டிருந்தாள். அவள் காட்டுக்குள்ள போன போது நட்டி வேர்க்கொட்டைகள் எடுத்து கொண்டிருந்தாள். பிளிக்கர் விரைவா ஓடிக்கிட்டு இருந்தான். விஸ்பர் ஒரு கிளையில் அமைதியா உட்கார்ந்திருந்தாள். ஹாய் டேசி, என்னமா சோகமா தெரிகிறே? நட்டி கேட்டாள். அவளோட முகத்தை பார்த்துவிட்டு, எனக்கே தெரியல, இப்போ எல்லாமே பச்சையாகவே தெரியுது. நானும் இன்று கொஞ்சம் வண்ணங்களை பார்க்கணும்னு ஆசை. நட்டி பரபரப்பான சிரிப்புடன் சொன்னாள். அப்போ நீயே உன் உலகத்துக்குள் கலர் சேர்த்து விடு. நீயே நல்லா புதுசா விஷயங்கள் கண்டுபிடிக்கிறே. டேசியின் கண்கள் ஓளிர்ந்தது. கலர் சேர்க்கிறதா? எப்படி? நட்டி அவளை காட்டின் ஒரு ரகசிய இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனாள். அங்க நிறைய வண்ணமயமான பூக்கள் மலர்ந்திருந்தன. பார், சிவப்பு, மஞ்சள், ஊதா, நீலம், நீ என்ன கலர் நினைத்தாலும் இங்க இருக்கு. டேசி ஆச்சரியத்தோட களிக்கிட்டு போனாள். அவள் கொஞ்சம் பூக்களை எடுத்து தன்னோட மரத்துக்கு போனாள். அவள் பூக்களை மரத்தில் அழகாக அலங்காரம் பண்ணினாள். மரம் வண்ணமயமா பிரகாசிச்சு முதல் முறையா காட்டே வேற மாதிரி ஜொலிச்சது. மற்ற நண்பர்கள் வந்து அந்த மரத்தை பார்த்ததும் அவர்கள் வாய் திறந்து நின்றார்கள். டேசி, உன் மரம் ரொம்ப அழகா இருக்கு, பிளிக்கர் சொன்னான், அவனோட வால் ஆட்டிக்கிட்டு. டேசி சந்தோஷமா சிரிச்சாள். புதுசா இடங்களில் வண்ணம் தேடினா உலகமே ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். பாடம்: சில நேரம் ஒரு சின்ன மாற்றம் கூட உலகத்தை புது பிரகாசமா காட்டும். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணு. காட்டு களியாட்டம் நம்மளை காத்திருக்கு. Let's all play at Hoppity Sun.